நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இன்று புதன்கிழமை 25th February 2026. சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கார், ரோகிணி நட்சத்திரம். இதை தவிர இன்னைக்கு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ராகுவோட கும்பத்தில் ஒன்றா இருக்காங்க, கும்ப ராசியில். ஸோ இதனால் நெருப்பு, நிலம், நீர், எலக்ட்ரிசிட்டி இது மூலமாக ஒரு சமநிலை குலைவு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக செயல்படணும். ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ நான் சொல்கிற தினப்பலன் உங்கள் ராசியோடைய பொது பலன்தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஓகே. இப்போது உங்கள் ராசியுடைய பொது பலனை பார்க்கலாமா? மேஷம், பண விஷயத்தில் சிந்தனை அதிகரிக்கும், அவசர முடிவுகளை தவிர்க்கணும், குடும்பத்தில் பொறுமை அவசியம். ரிஷபம், சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மனதைரியம் அதிகரிக்கும், முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம், பிடிவாதம் மட்டும் வேண்டாம். மிதுனம், கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும், ஆன்மீக சிந்தனைக்கு நல்ல நாள். கடகம், நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும், உங்கள் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிம்மம், தொழில் பொறுப்புகள் அதிகரிக்கும், அதிகார விஷயங்களில் கவனம், கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கோங்க. கன்னி, தூர பயணம் அல்லது உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் வரும். அதை விட முக்கியம், சட்ட விஷயங்களில் லீகல் மேட்டர்ஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே. துலாம், துலாத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால் பொருளாதாரம் மற்றும் ஜாயிண்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா, பார்ட்னர்ஷிப், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. விருச்சிகம், பேச்சில் நிதானம் தேவை. தனுசு, வேலை பளு அதிகரிக்கும், உடல் நலத்தில் கவனம் தேவை. மகரம், படைப்பாற்றல் அதிகரிக்கும், குழந்தைகள் தொடர்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் காதுக்கு வரும். கும்பம், குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், சொத்து விஷயத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். மீனம், பயணம் அதிகரிக்கும், கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. மொத்தத்தில் இன்னையோட கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கணும், பொறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம், எதுலேயும் அவசரப்படவே கூடாது. ஓகே. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சமாளிச்சிடலாம். நாளைக்கு தினசரி பலனோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.